பாண்டியஸ்டர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் முத்துவேலுக்கு கதிர் வந்து ஃபோன் பண்ணி, நான் வீட்டில் இருந்து கிளம்பிட்டேன், நீங்களும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை நம்ம வாங்கிட்டு திருச்சிக்கு கிளம்பி போயிடலாம், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கடைசி வரைக்கும் நான் உங்கள் கூட தான் நிற்க போகிறேன், உங்களுக்கு துணையாக எங்கே போகிறதா இருந்தாலும் நான் தான் உங்களை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு, ராஜி இன்னைக்கு நான் ட்ராவல்ஸ்க்கு போகல, அதனால் நீ ட்ராவல்ஸ் பக்கம் நீ போகாத, படிக்கிறதா இருந்தால் வீட்டில் இருந்தே படி, அப்படி இல்லாட்டி அங்கேயே போய் படிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா ஆச்சு, அவசரமாக எங்கேயாவது கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம்மா ஒரு சவாரி வந்திருக்கு, அவருக்கு கூட நான் தான் போய் ஆகணும், ஏன்னா அவர் என்ன மட்டும்தான் நம்புவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கிளம்புற போது சரி ராஜி இருந்துட்டு கதிரை போய் வாசல் வரைக்கும் விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆப்போசிட்டில் நம்ம முத்துவேல் இருந்துட்டு, நான் கொஞ்சம் வெளியில் வேலையை போகிறேன், வரதுக்கு நைட் ஆகிடும், எனக்காக நீ காத்துட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வடிவு சக்திவேல் கிட்ட சொல்லிட்டு முத்துவேல் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. என்னென்னு நடந்து போகிறீங்க? இல்லை பக்கத்தில் கார் ஒன்று புக் பண்ணியிருக்கேன், நான் காரில் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜிக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. வீட்டில் ஒன்றுக்கு 2 காரம் இருக்குது, பைக் வேறு இருக்குது, இது பத்தாம எதுக்காக அப்பா கார் புக் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாரு? அது மட்டும் இல்லை, கதிர வேறு அவர் ஏன் கூட தான் வருவார், வேறு யார் கூடவும் வரமாட்டாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒருவேளை இவங்க 2 பேர் தான் போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜிக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.